ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச பன்னீரை வச்சு முட்டையும் சேர்த்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் முட்டை சாதம் செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டேஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2 முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. அதாவது பொடி மாஸ் மாதிரி ஆக்கிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 முட்டையை அடித்து ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா பொடி மாசாக ஆக்கி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் இந்த வானலில் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்ல பொடி மாசம் ஆக்கி இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ அதே வானல்லே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்பொழுது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் ஒரு பாதி குடமிளகாவை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதில் நீங்கள் பிடிச்ச காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீரும் முட்டையும் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இன்னும் நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம பன்னீர் ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா உதுத்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் க்யூப்ஸாலாம் போடலை. ஏன்னா இந்த மாதிரி செய்யும் பொழுது பன்னீர் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா சாதத்தோடு கலந்து இருக்கும். அதனால் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். முட்டை பொடி மாசையும் இப்போ இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் ரைஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சாதத்துக்கு எது வைப்பீங்களோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு மேலே கொத்தமல்லி இலை தூவி அழகாக லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து பாருங்கள். பசங்க சூப்பராக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது ஆனியன் ரைத்தா கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் வச்சு பசங்களுக்கு கொடுத்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.